ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே வாலடைலாக தான் இருந்தது. லைக் ஒவ்வொரு மூவும் லைக் எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஒரு சைடில் டக்குன்னு ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே, அப்புறம் டோட்டலாக நேற்று மாதிரியே இன்றைக்கும் ஒரு சைட்வேஸில் அப்படியே வந்துட்டு ஒரு 150 பாயிண்ட்ஸ் சைட்வேஸ்லேயே வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எத்தனை பேர் ட்ரேட் பண்ணாலும் மறுபடியும் சொல்கிறது அதே தான். ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். மோடி ட்ரேட் ரிப்பீட் பண்ணாதீங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ண போறோம் 46,384ல ஓகேங்களா? ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நான் எப்பவுமே எல்லோ கலர் லைன்ல தான் மார்க் பண்ணுவேன். ஸோ இது புதுசா வரவங்களுக்காக சொல்றேன். ஸோ 46,384ல வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன் க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவ தூக்கிர்றோம். ஏன்னா அது இன்னைக்கான ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ. நாளைக்கானத நம்ம வந்துட்டு மேனுவலா அதாவது நானே வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லோ. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் டே லோ இத ஆரஞ்ச் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ப்ரீவியஸ் டே ஹை. இத வந்துட்டு ஆரஞ்ச் கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி இருக்கு மார்க்கெட்ன்னு பார்த்தீங்கன்னா, அகைன் ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. ஓகேங்களா? எதுலேருந்து எந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46,260 ஓகேங்களா? 46,260லேருந்து 46,600 அதாவது 46,260லேருந்து 46,600 இது கிட்டத்தட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 350 பாயிண்ட் வித்தியாசத்துல இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சும், ஒரு சப்போர்ட் வச்சும் இனி இங்க ப்ளே பண்றதுங்கிறது இம்பார்ட்டன்ட் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட இந்த வாரமே ஃபுல்லா அதே ரேஞ்ச்ல தான் இருக்கு. மார்க்கெட் கொஞ்சம் கீழயோ, கொஞ்சம் மேலயோ வந்து திரும்ப அதே இடத்துலயே க்ளோஸ் ஆயிடுது. அந்த 200, 300 பாயிண்ட் ட்ராவல் ஆயிட்டு. ஸோ பட் நான் வந்து ஒன் டே சார்ட்ல அப்சர்வ் பண்ணத சொல்றேன். அம் இதுதான் நடக்கும்னு சொல்ல. பட் என்னோட அனாலிசிஸ் படி நான் உங்களுக்கு இத வந்துட்டு என்னோட அனாலிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவ வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஒன் டே சார்ட்ல பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு, அதாவது 46,385 அந்த மாரி ரேஞ்ச்ல க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ 385ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ரேஞ்ச்ல வந்துட்டு 350 அந்த மாரி ரேஞ்ச்ல 380யோ 350 ரேஞ்ச்ல ஓப்பன் ஆயிட்டு, கீழ செல்லிங் வந்துட்டு எக்ஸாக்ட்டா 46,000க்குள்ளேயோ 46,000க்குள்ள க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில 46,100 அந்த ரேஞ்சில க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு தேர்ஸ்டேவோட மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அகைன் பையர்ஸ் வந்துட்டு வீக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருவாங்க. ஒன் மோர் டே வந்துட்டு செல்லர்ஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா. என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கே வந்துட்டு 46,000 பிரேக் பண்ணுமானா, எனக்கு ஸ்லைட்டா இது டவுட்டா தான் இருக்கு. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். உங்களுக்கு இருந்தது அப்படின்னா ட்ரெண்டிங்கா இருக்கும், எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ படி 46,384ல ஸ்டார்ட் ஆயிட்டு 46,000 அதாவது எக்ஸாக்ட்டா இந்த 46,000 இல்ல அதுக்குள்ள க்ளோஸ் ஆகும்போது, நாளைக்கு மார்க்கெட் ஒரு ரெட் கேண்டில் இந்த மாரி ஒன் டேல ஃபார்ம் ஆகும்போது, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் செல்லிங் மார்க்கெட் இருக்கு. ஸோ அதுவும் எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்துட்டு கிட்டத்தட்ட 45,000 கூட ரீச் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதுக்கு எப்படி ஓப்பன் ஆகணும்? ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு லைக் இந்த மாரியே சைட்வேஸ் செல்லிங்ல வந்து ஸ்டாப் ஆயிடணும் இந்த இடத்துல. சப்போஸ் அப்படி இல்லாம, இது வந்து நான் செல்லிங்க்காக அப்ரப்ட்டா சொல்ற பாயிண்ட். அப்படி இல்லாம, மார்க்கெட் இந்த ரேஞ்ச்ல ஓப்பன் ஆகுது. டைரக்ட்டா மார்னிங் லெவல்ல வந்துட்டு இந்த லெவல்லயோ இல்ல 46,250 அந்த மாரி ஓப்பன் ஆயிட்டு, டைரக்ட்டா இந்த லெவல் 46,000 அந்த லோ இருக்கு இல்லைங்களா? இந்த நீட் லோட் லோ 46,020 ஸோ 46,000 வரைக்கும் லைக் 46,880 அந்த ரேஞ்ச்ல எங்க வேணா வந்து டச் பண்ணிட்டு, ரிவர்ஸ் ஆயி இன்னிக்கு க்ளோசிங்க்கு மேல போயி மார்க்கெட் நாளைக்கு க்ளோஸ் வச்சுது அப்படின்னா, 46,000 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 400 அந்த ரேஞ்சுக்கு மேல க்ளோசிங் வச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதாவது ஒன் டே சார்ட்ல ஒரு கிரீன் கேண்டில் அதாவது ஒன் டே சார்ட்ல நாளைக்கு வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டில் க்ளோசிங் இப்படி வச்சுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கிருந்து கண்டிப்பா ஒரு புல் பேக் வந்து தரும். எது வரைக்கும் வேணாலும் தரலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இது டார்கெட் நான் சொல்றது 47 300 வரைக்குமே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு கிரீன் க்ளோசிங் வச்சுது அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நீங்க இதுக்கேத்த மாரி தான் மார்க்கெட்ட வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம பிளான் பண்ணணும். உங்களுக்கு புரியாதவங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஒன் டே சார்ட்ல பாருங்க. 2 தான் சொன்னேன். ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு 46,385ல ரெட் கலரா இப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது 46,000க்குள்ளேயே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா தேர்ஸ்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரெண்டிங் டேவா இருக்க சான்சஸ் இருக்கு. சப்போஸ் அப்படி இல்லாம மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு அதாவது ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆவோ இல்ல ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகி கீழ வந்து 46,000 டெஸ்ட் பண்ணிட்டு உடனே ரெக்கவர் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா
அதுக்கப்புறம் வந்து ஒரு பையிங் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பையிங் மார்க்கெட்ட நீங்க பார்ப்பீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு ட்ரெண்டிங்கா இருக்க சான்சஸ் இல்லன்னு நான் நினைக்கிறேன். பட் இத வந்துட்டு யாரும் பெர்சனலா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா? ஸோ இத உன்னோட டிஸ்க்ளைமர்ல சொல்லிறேன். இது வந்து நான் வந்துட்டு யாருக்காகவும் இதா சொல்லல. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் அனாலிசிஸ் தான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் அப்சர்வ் பண்ண பேட்டர்ன்ஸ் வச்சு நான் வந்துட்டு சொல்றேன். ஸோ நாளைக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இங்க ஓப்பன் ஆயிட்டு கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்தது அப்படின்னா, நம்ம சேஃபர் சைடு எத ப்ளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வரும்போது, அ எங்க ஐ மீன் ஒரு நிமிஷம் இருங்க. ரெட் கலர். எங்க 46,000 ஸோ இப்ப நம்ம வந்து மார்க் பண்ண ரேஞ்சஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் 46,385ல வந்துட்டு க்ளோசிங் பிரைஸ் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 385ல வந்து க்ளோசிங் பிரைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடம் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் தருது அப்படின்னா, ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன 46,000 வந்துட்டு ஹோல்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் அப்படி இல்லாம இந்த இடத்துல எடுத்தோனே மார்க்கெட் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கேண்டில் லோ இல்ல கேப் டவுன் ஆயிட்டு இங்கிருந்து பாசிட்டிவ் மொமெண்டம் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுது 46,100 அந்த மாரி இதுல டபிள்யூ ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா வந்துட்டு இங்கிருந்து ஒரு பையிங் மொமெண்டம் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ எய்தர் இந்த ஏரியால மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணும். இல்ல இங்கிருந்து ஒரு பையிங் மொமெண்டம் வரணும். ஸோ இது நெறைய பேர்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் வேறுபட்டு சொல்ற மாரி இருக்கலாம். பட் என்னோட அனலைசிஸ் நாளைக்கு இதுதான். எய்தர் இந்த 46,300 ஏரியால ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் பாருங்க. இல்ல மார்னிங் ட்ரேட நான் சொல்றேன். வெரி மார்னிங் ட்ரேட்ல இல்ல இந்த 46,130லேருந்து ஒரு 46,090 அந்த ரேஞ்ச்ல வரும்போது ஒரு பையிங் டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் அந்த மாரி ஒரு ட்ரேட் கிடைச்சதுன்னா பையிங் ட்ரேட் பாருங்க. ஏன்னா இது 2க்கு தான் நாளைக்கு பாசிபிள் இருக்கு. எய்தர் ஒரு கிரீன் கேண்டில் போகும்னா கீழ பையிங் ஸ்டார்ட் ஆகணும். இல்ல மேல வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும் அப்டின்னா வந்துட்டு இங்க வந்து ஒரு நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது எங்க ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து பையிங் பிரைஸ் ஆக்ஷனுக்கு. அதாவது 46,228 அந்த மாரி. அதே ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு செல்லிங் வந்து இந்த இடத்துல ஹோல்ட் ஆகுது 46,080ல அப்படிங்கிறது செல்லிங் மார்க்கெட்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷன் வந்தா இங்க செல்லிங் ட்ரேட் எடுங்க. இங்க இங்க ஓப்பன் ஆயிட்டு இங்க வந்து டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்னா, இங்க பையிங் ட்ரேட ஆப் பண்ணலாம். ஸோ இத தாண்டி வேற எப்படி கேப் அப், கேப் டவுன் ஆனாலும் பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸ்பைரிங்கிறதுக்காக மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுத்துறாதீங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் அனாலிசிஸ்ல நீங்க இதுலருந்து வேறுபட்ட பிளான்ல வந்துட்டு பிலீவ் பண்றீங்கன்னா, நீங்க அந்த பிளான்ல நீங்க ட்ரேட் பண்ணுங்க. உங்க செட்டப் என்ன சொல்லுதோ. என்னோட செட்டப்க்கு ஏத்த மாரி நான் வந்துட்டு அனாலிசிஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, இன்னொரு வாட்டி கிளியரா, ஸ்லோவா திரும்ப ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணி கேளுங்க. ஸோ மறுபடி சொல்றது அதேதான். ஸ்டாப் லாஸ் இம்பார்ட்டன்ட், ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இம்பார்ட்டன்ட், டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இல்ல அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகவே முடியாது. ஆம், அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்ல வந்துட்டு என்னோட எஜுகேஷனல் வீடியோட பிளேலிஸ்ட் குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீசென்ட்டா போஸ்ட் பண்ண லாஸ்ட் வீக் எஜுகேஷனல் வீடியோவும் குடுத்துருக்கேன். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் குடுத்துருக்கேன். புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. புதுசா வந்திருக்கவங்க எஜுகேஷன் பிளேலிஸ்ட் பார்க்கணும்னா, அந்த பிளேலிஸ்ட்ல எடுத்து ஒவ்வொன்னா பாருங்க. கிளியரா நான் எந்த டைப் ஆஃப் ட்ரேடர், என்னென்ன எஜுகேஷனல் போஸ்ட் போட்டிருக்கேன்றது தெரியும். உங்களுக்கு யாராவது டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அப்ஸ்டாக்ஸ் ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.